ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் பெலாக்கொட்டை கூட்டு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி பெலாக்கொட்டை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி நல்லா ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த பெலாக்கொட்டையை 2 days நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சுட்டு ஒயிட் கலர் ஸ்கின் மாதிரி இருக்கும், அதை பீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளுன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 1 minute நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நான் இதில் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு, இந்த தக்காளிக்கு தகுந்த கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா தக்காளி கரையிற மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபி எந்த அளவுக்கு சாட்டே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ கொஞ்சமாக வெங்காய வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 15 பல் சின்ன வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணி இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயத்துக்கு தேவையான கல்லுப்பை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு 6 கத்திரிக்காயை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க விடுங்க. இந்த கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க பெலாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் டச்சுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 5 minutes சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா யம்மியான கத்திரிக்காய் பெலாக்கொட்டை கூட்டு ரெடி. பார்க்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சூடான சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும். இதுபோல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.